கரூரில் அந்த விபத்து நடந்த இடத்தில் இருந்து களத்தில் விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், தற்பொழுது அந்த பகுதி எப்படி இருக்கிறது? காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் காலையை கொண்டு வந்துவிட்ட நிலையில் காவல்துறையினர் என்னென்ன மாதிரியான விசாரணையை நடவடிக்கையை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் உங்களிடம்? ஹாசினி, தற்போது இந்த இடத்திலே தான் விஜய் பேசினார். இந்த இடத்திலே தான் அந்த விபத்துக்களும் அதே போல மரணங்களும் மயக்கம் போட்டு விழுந்தது அனைத்துமே நிகழ்ந்த இடம் இந்த இடம்தான். அந்த இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து பல்வேறு தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து உள்ளூர் மக்கள் ஏராளமான பேர் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் கருப்பையா அவங்களுக்கு காண்பிக்கிறார். ஏராளமான பேர் இந்த விபத்து நடந்த இடத்திலே பல பேர் இங்கே கூடி நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இங்குதான் நேற்று விஜய் வந்தார், நான் கூட வந்திருந்தேன், கடுமையான கூட்டம் இருந்தது, அதன் காரணமாக சென்று விட்டேன் என்றெல்லாம் அவர்கள் செல்லக்கூடிய இந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. பல பேரும் இது ஒரு பரபரப்பான இடமாக மாறிவிட்ட காரணத்தினாலே அவர்கள் தொடர்ந்து இங்கிருந்து அவர்கள் வந்து கூடி நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த இடமே நாம் காலையில் குறிப்பிட்டது போல தொடர்ந்து போர்க்களம் போல காட்சியளிப்பதை பார்க்க முடிகின்றது. ஏராளமான காலணிகள், கிட்டத்தட்ட 1000 ஜோடிக்கும் மேற்பட்ட காலணிகள் இந்த இடத்தில் சிதறி கிடக்கின்றது. இந்த இடத்தில் வெளியாட்கள் யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக காவல்துறை சார்பில் கயிறு போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தொடர்ந்து இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக, தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே சுமார் 5 காவலர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்தில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. உயரதிகாரிகள் இன்னும் வந்து பார்வையிட இருக்கின்றார்கள். எனவே அதற்கு ஏற்ப இந்த இடத்தில் தொடர்ந்து காவலர்கள் நின்று கொண்டு உள்ளூர் பொதுமக்களை அவ்வப்போது இங்கிருந்து விரட்டி அனுப்பி வருகின்றார்கள். நாம் தற்போது இந்த இடத்திலே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்கின்றது. விஜய் பேசும்போது கேட்பதற்காக ஒரு ஒலிபெருக்கி போல கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்பீக்கர் மீது மட்டும் 10க்கும் மேற்பட்டோர் ஏறி நின்றதாக நேரிலே பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். பேட்டி கூட நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். விஜய் பேசிய இடத்திலிருந்து மிக சரியாக ஒரு 30 மீட்டர் தான் இந்த இடம். அதாவது அருகிலே கடைகள் இருக்கின்றது. இந்த கடைகளில் தகர கூரைகள் வேயப்பட்டிருக்கின்றது. அந்த தகர கூரைகளின் மீது கிட்டத்தட்ட 100கணக்கானவர்கள் ஏறி நின்றார்கள் என்று சொல்கிறார்கள். கேட்பதற்கு நமக்கே அதிர்ச்சியாகவும் நம்பும்படியாகவும் இல்லை. ஆனால் பல பேர் இந்த நேரிலே பார்த்தவர்கள், அக்கம் பக்கம் வீடுகளில் இருந்தவர்கள் சொல்கிறார்கள், தம்பி ஒருத்தங்க 2 பேர் இல்லைப்பா, 100-200 பேர் ஏறி இந்த தகர ஷீட்டு மேலே நின்னா அந்த தகர ஷீட் எப்படி தாங்கும்? ஒரு 10 பேர் 12 பேர் 15 பேர் நின்னா தாங்கும், அதுக்கு மேலே எப்படி தாங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த தகர ஷீட்டுகள்லாம் சரிந்து கீழே விழுந்து கீழே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது விழுந்திருக்கிறார்கள். கீழே அதிகமான நபர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த பகுதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் சுற்று வட்டார பகுதியில் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றிருந்தாலும் கூட தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்தில் தான் அதிகமான பிரச்சனை, அதிகமான இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இவ்வளவு காலணிகள் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதே போல ஒரு பெண்ணினுடைய ஹேண்ட்பேக் அது கூட இங்கே தவற விடப்பட்டிருக்கின்றது. நாம் கூட ஏதோ பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் தான் யாராவது ஹேண்ட்பேக்கை வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் கிடையாது. நேற்று விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டத்தில் தவறி விழுந்த ஹேண்ட்பேக் இது என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது தாங்கள் கையில் கொண்டு வந்த உடைமைகள், என் குழந்தையே பறிகொடுத்து விட்டு சென்ற பிறகு கையில் இருந்த செல்போன் என்ன, ஹேண்ட்பேக் என்ன, செருப்பு என்ன, அனைத்தையுமே உதறி தள்ளிவிட்டு இங்கிருந்து உயிர் தப்பித்தால் போதும் என்று ஓடியிருக்கிறார்கள். இதில் பெரிய சோகம் என்னவென்றால் தங்களுடைய குழந்தைகளுக்கு, தங்களுடைய குழந்தையின் ஆசை நாயகனாக இருக்கக்கூடிய விஜயை நேரில் கொண்டு வந்து காட்ட வேண்டும், எங்களுடைய பகுதிக்கு வருகிறாரே அதனால் நாங்கள் அவரை காண்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே குழந்தையை அழைத்து வந்தோம் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு குழந்தையை அழைத்து வந்தவர்கள் பல பேர் இன்றைக்கு குழந்தையை பறிகொடுத்திருக்கிறார்கள் என்பது விவரிக்கவே முடியாத, வார்த்தைகளால் தெரிவிக்க முடியாத ஒரு பேரதிர்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. தற்போது நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய அந்த கூரை, தகரக்கூரை, அந்த கூரை வளைந்து போய் நெளிந்து போய் இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. விஜய் பேசிய இடத்திலிருந்து ஒரு சரியாக ஒரு 30 மீட்டர் அல்லது 50 மீட்டருக்குள் தான் இந்த இடம் இருக்கிறது. மெயின் ரோடை ஒட்டிய பகுதி, அதை ஒட்டிய கடைகள், அந்த கடைகளின் கூரைகள் மீது தான் ஏராளமானோர் ஏறி நின்றார்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இன்னும் அந்த பகுதி மட்டும் இல்லாமல் இன்னும் கீழே பார்க்கலாம். ஏராளமான காலணிகள் சிதறி போய் கிடக்கின்றது. சில இடங்களிலே இந்த தகர ஷீட்டுகளாலும் கம்பிகளாலும் குத்தி கொண்டு பல பேர் இரத்த காயங்களோடு வெளியேறி ஓடியிருக்கிறார்கள். இரத்த காயங்களோடு செருப்புகள் இங்கே இருப்பதை பார்க்க முடிகின்றது. பல பேருடைய வாட்ச், வாட்டர் பாட்டில், ஷூ, அதே போல் அவர்கள் அணிந்திருந்த கண்ணாடி, மணி, கம்மல் உள்ளிட்ட பலவிதமான உடைமைகளை, தங்களுடைய அணிகலன்களை, பொருட்களை இழந்துவிட்டு அவர்கள் தப்பித்தால் போதும் என்று
அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள் என்று நேரில் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஓடுவதற்கு கூட இங்கு போதுமான இடம் இல்லை, வசதி இல்லை, அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான பகுதியாக இந்த பகுதி இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்தை இன்னும் சுத்தம் செய்யவில்லை, அப்புறப்படுத்தவில்லை. காரணம், நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த இடத்தில் மேற்கொண்டு ஆய்வு நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்னும் உயரதிகாரிகள் வர வேண்டி இருக்கிறது. ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இந்த இடத்திலே வர இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே அவர்கள் வந்து பார்க்கும்போது இந்த இடம் எவ்வளவு நெருக்கடியான இடமாக இருந்தது, இந்த இடத்தில் எப்படி அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கிறது என்பதை இங்கே சிதறி கிடக்கக்கூடிய இந்த காலனி போன்ற அதே போன்ற உடைமைகள், அந்த மஃப்ளர்கள், இந்த கட்சியினுடைய கொடிகள், துண்டுகள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த இடத்திலே இன்னும் எதையும் அப்புறப்படுத்தாமல் அதே போல இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தையும் அவர்கள் இன்னும் அப்படியே வைத்திருக்கிறார்கள். வெளிநபர்கள் உள்ளே சென்றால் அந்த அடையாளங்கள், அங்கே இருக்கக்கூடிய தடயங்கள் மாறிவிடும் என்பதனாலே அதை அப்படியே பாதுகாக்கக்கூடிய வகையிலே காவலர்கள் அதனை பாதுகாத்து தற்போது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த விவரத்தை கேள்விப்பட்டு அதே போல தெரிந்தவர்கள், அக்கம் பக்கம் கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் என பல பேர் தற்போது இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில்தான் அந்த சம்பவம் நடந்ததா என்று அவர்கள் பார்க்கிறார்கள். சில பேர் இங்கு நின்று ஃபோட்டோக்களை எடுக்கின்றார்கள். உள்ளூர் மக்களை பொறுத்தவரையில் ஒரு பரபரப்பான இடமாக இந்த இடம் மாறி இருக்கின்றது. ஒரு வழக்கமான இடமாகத்தான் வேலுச்சாமி புரம் என்பது இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவே உற்று கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி மாறிவிட்டது. ஒரு சோகமான நிகழ்வாக, ஒரு கருப்பு நாளாக, ஒரு கருப்பு இடம் போல இந்த இடமே மாறிவிட்டது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் மிகுந்த மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள். எங்கெங்கோ இருக்கக்கூடியவர்கள், சேலம், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட பல பகுதிகளை சார்ந்தவர்கள் எங்கள் ஊரில் வந்து இறந்து விட்டார்களே, எங்கள் ஊரில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டதே என்று அவர்களும் அதிர்ச்சியை தெரிவிக்கின்றார்கள். பல பேர் கூடியிருக்கக்கூடிய இந்த இடத்தில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இனிமேல் இது போன்ற ஒரு சோகமான செய்தி எந்த இடத்திலும் எப்போதும் நடைபெற்றுவிடக்கூடாது என்பதுதான் அனைவருடைய வேண்டுகோளாக, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. களத்திலிருந்து தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.